நீங்க தான் உஸ்தாத் உலகநாதனா? ஆமா, அதுல என்ன சந்தேகம்? பார்த்தா வஸ்தாத் மாதிரி தெரியுறீங்க. உஸ்தாது நான் தான், வஸ்தாது நான் தான். உன் பேர் என்ன? தமிழ் மணி. ஹிந்தி கத்துக்கணும். என்கிட்ட ஹிந்தி கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. அது எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் போவேன். சொன்ன வார்த்தைய காப்பாத்தணும்பா. நாட்டுல யாருமே அதை செய்யறது இல்லைங்க. நான் ரொம்ப டென்ஷனான ஆளு, கை கால எடுத்துருவேன். கை கால் போனாலும் பரவாயில்ல சார், நான் ஹிந்தி கத்துக்கிட்டு தான் சார் போவேன். டேய், ஹிந்தி சொல்லி தர்ற எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துட்டு வா. எக்யூப்மெண்ட்ஸா? ஹிந்தி என்ன கம்ப்யூட்டர்ல கத்து கொடுக்க போறானா? ஐயோ, எதையோ கொண்டு வரானுங்க சார். என்ன சார் இதெல்லாம்? எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே சொல்லி தர போறேன். நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, குடிச்சிட்டே சொல்லி கொடுத்தாலும் சரி, எனக்கு ரொம்ப அவசரம். அவசரப்படாதே, நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டே சொல்லி கொடுப்பேன். நீ எக்ஸசைஸ் பண்ணிட்டே கத்துக்கணும். நானும் எக்ஸசைஸ் பண்ணணுமா? ஆமாய்யா, ஒரு மனிதனுக்கு அறிவு மட்டும் இருந்தா போதாது, ஆரோக்கியம் வேணும். பாஷை மட்டும் இருந்தா போதாது, பலமும் வேணும். எடு கரலாவ. எடு. முதல்ல ஹிந்தில 1 2 3 ஆரம்பிப்போம். ஒண்ணுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. ஒரு விரல காட்டுவேன். பாஷை தெரியாதுன்னு சொன்னா இடத்தை காட்டிட மாட்டாங்களா? இதுக்கு பாஷை முக்கியங்களா? யோ, அந்த ஒண்ணுக்கு இல்லையா 1, அதுக்கு ஹிந்தில என்னன்னு சொல்லு. தெரியலீங்களா? சொல்றத செய்யு. 1 2 3 4. ஒண்ணுக்கு இவ்வளவுங்களா? யோ, அதெல்லாம் 1 2 3 4. கரலாவ சுத்து. 1 2 3 சொல்லிக்கிட்டே 100 தடவை சுத்து. திரும்பி வருவேன். ஏப்பா, நீங்களும் ஹிந்தி கத்துக்க வந்தீங்களா? ஆமாங்க, கைய வலிக்குது, தூக்க முடியலன்னு சொன்னேன். கைய உடைச்சாரு. தலைக்கு மேல தூக்க சொன்னாருங்க, தலையை உடைச்சாருங்க. நிலைமை பரவாயில்லைங்க, உங்க நிலைமை ரொம்ப மோசம். வாத்தியாரே, சீக்கிரம் சொல்லி முடிக்க வாத்தியாரே. இடுப்பு வரைக்கும் தண்ணி இருந்துச்சு, மடைய வர திறந்து விட்டாங்க, கழுத்து வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மூழ்கிடுவாங்க. சீக்கிரம் சொல்லி விடுங்க. வருது. இன்னும் எத்தனை தடவை சொல்றது உஸ்தாத்ஜி? நான் இந்த 100 முட்டையை குடிச்சு முடிக்கிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இரு. ஐயோ, 100 முட்டையா? அது ரொம்ப லேட் ஆகுமே. நான் இப்படி தள்ளி விட்டுட்டா? நான் கொஞ்சமா அழகா சொல்லி கொடுத்தத பாடாம நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு நீளமா பாடுறிய? இல்ல சார், ஏற்கனவே கர்நாடிக் மியூசிக் ஓரளவு கத்துக்கிட்டேன். சரளி வரிசை, ஜண்ட வரிசை, அலங்காரம், வர்ணம் வரைக்கும் கத்துக்கிட்டேன் சார். அதனால என்ன மன்னிச்சிடுங்க சார். இப்ப நேரா பாட்டுக்கே போலாம். போலாம். திடீர்னு பாட்டுன்னு சொன்னா எப்படி? இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாடியே சொல்லணும். அது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அஷ்டமி சார். நேத்திக்குதான் அஷ்டமி, இன்னைக்கு நவமி. தெரியும் தெரியும். அஷ்டமிக்கு அடுத்த நாள் நவமின்னு சொல்ல வந்தேன். நவமி நல்ல நாள் தானே சார்? பாடத்தை இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாம் சார். நோ 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 நோ. நவமி எதுக்கு வேணாலும் நல்ல நாளா இருக்கலாம், ஆனா கீர்த்தனைக்கு மட்டும் நல்ல நாளே கிடையாது. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? சங்கீத தேவதையை நினைச்சு நல்ல பிரார்த்தனை பண்ணுவோம். கீர்த்தனை வேணாம், பிரார்த்து. ஹிந்தி கத்து தரேன்னு வந்து 10 நிமிஷம் ஆச்சு. சுத்தி சுத்தியே பாத்துட்டு இருக்கீங்க. யாரு தேடுறீங்க? இருமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும். எக்யூப்மெண்ட்ஸ் தேடுறேன். எக்யூப்மெண்ட்ஸா? ஆமா, அது இருந்தா தான் இந்தியே வரும். ஓ, ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன மாஸ்டர் பூல எடுத்து போடுறீங்க? இது உனக்கு தேவையில்லாத கேள்வி. உனக்கு இந்திய எண்ணிக்கையில இருந்து ஆரம்பிக்கிறேன். மாஸ்டர் ஏன் சுத்தி சுத்தி சொல்லி தரீங்க? அந்த உஸ்தாத் உலகநாதன் எனக்கு கத்து கொடுத்த மாதிரி தானே நான் உனக்கு கத்து கொடுக்க முடியும். நீங்க சொல்றது எனக்கு புரியல மாஸ்டர். இங்க பாருமா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன மாஸ்டர் மட்டும் கூப்பிடாத. ஹிந்தி வாத்தியார் இருந்தா மாஸ்டர்னு தானே கூப்பிடணும். மாஸ்டர்னா எனக்கு தோசை ஞாபகம் தான் வருது. தோசையா?
दो सही दो सही एक सही तीन सही चार सही ஓ சார் ஒரு விஷயம் சொல்றேன். ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். हिंदी தெரியுமா? ஆமா சார், ஹிந்தில எனக்கு 1000 வரைக்கும் தெரியும். ஓ ஹிந்தில 1000 வரைக்கும் இருக்கா? ஹிந்தி ஆனாலும் இங்கிலீஷ் ஆனாலும் கணக்கு ஒண்ணுதானே சார். எனக்கு 100 வரைக்கும் தானே சொல்லி கொடுத்தான். அதை விடுங்க சார், எனக்கு நீங்க தான் பேச கத்து கொடுக்கணும். நீ நல்லா தானே பேசுற, உனக்கு ஒண்ணும் திக்குவா இல்லையே. இப்பவும் தமிழ் தானா? நீங்க ஹிந்தி சொல்லி தரவே மாட்டீங்க. சரி இன்னைக்கு என்ன கிழமை? புதன். ச்சே, புதனுக்கு ஹிந்திக்கு ஆகாதே. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அது நல்லது தானே. தமிழுக்கு நல்லதுமா, ஹிந்திக்கு கெட்டதாச்சே. நீ யோசிச்சு பாரு, புதன்கிழமை தான் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்துனாங்க. 2 ஹிந்தி படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அற்று பிளாப். ஹிந்திக்கும் புதனுக்கு ஆகாது. அப்ப நாளைக்காவது சொல்லி கொடுக்குறீங்களா? நாளைக்கு தானே பாப்போம். நாளை நடப்பது நாராயணன் செயல். ஐயோ, திரும்பவும் தமிழா? சரி நானா பட்டுகிற செயல். இப்போ உனக்கு திருப்தி தானே? நான் வரேன். போங்க சார். ஹாய் மைதிலி. ஹாய் கீர்த்தி. வா வந்து உட்காரு. எப்போ வந்த? இப்பதான் வந்தேன். ஓ, இவர்தான் உன்னோட ஹிந்தி மாஸ்டரா? சார், இவ கீர்த்தனா டெல்லில இருந்து வந்திருக்கா. இவளுக்கு உங்க கூட ஹிந்தில பேசணுமா? ஹிந்திலியா? ஆமா சார், ஹிந்தில கொஞ்சம் டவுட்லா இருக்கு சார். அதுக்கு டிக்ஷனரி எடுத்து பாருமா. சார், இவ கூட ஹிந்தில நல்லா கவிதை எழுதுவா. எழுதி கொடுத்து நான் வீட்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிறேன். ப்ளீஸ் சார். விடமாட்டேன் நீயா? இந்த வர்றேன். எதுக்கு ஆபத்துக்கு பாவம் இல்ல. என்ன சார் இது, வீடா எல்லாம் போடுறீங்க, அப்புறம் எப்படி ஹிந்தில? அப்பா அப்பா பாரு வா. என்னடி ஷேர் சொல்றாரு? ஷேர்னா ஹிந்தில கவிதை. நீங்க சொல்லுங்க ஜி. ஒண்ணுமே புரியல. என்னடி சொல்றாரு? தமிழ் में एक पगली है, सोना भी मिल जाएगा. அப்படின்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, புதன்கிழமை ஹிந்திக்கு ஆகாது அப்படின்னு சொல்றாரு. அப்படியே சொல்றீங்க? ஓகே சார், அப்ப பாடத்தை நாளைக்கே ஆரம்பிச்சுக்கலாமா? ஹலோ, யாரு? பட்டி வீரம்பட்டியா? நான் விஸ்வநாதன் பேசுறேன். என் பொண்ணுங்களோட கல்யாணத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. அதுங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆவணும்னா உங்க வீட்டுல சில ஆல்டர்னேஷன் பண்ணணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, செஞ்சிடுவோம். அவ்வளவுதானே, மாத்திடுறேன். ஓகே. என்னங்க, என்னதான் சொல்றாரு? நம்ம வீட்டுல சில வாஸ்து தோஷங்கள் இருக்கான். அதனால பொண்ணுங்களோட பெட்ரூம பூஜை ரூமாவும், பூஜை ரூம பெட்ரூமாவும் மாத்தணுமா. அப்பதான் அதுங்களுக்கு கல்யாணம் ஆகுமா. என்னப்பா இது? ஏதோ கச்சேரி நடக்கிறத கொண்டு வந்து நிறுத்திருக்க. எனக்கு கர்நாடிக்கே தெரியாத. கர்நாடிக் இல்லடா, இந்துஸ்தானினே. இப்ப இந்துஸ்தானி கச்சேரிக்கு போய் நம்ம என்னப்பா பண்ண போறோம்? இதுல ஒரு விஷயம் இருக்கே. சலோ சலோ. யாரா நீ? யாரா நீ? அண்ணேடா, அண்ணேடா, என்னடா சலோ சலோ? அண்ணே பிச்சு போட படுவா. விடுங்கண்ணே. அவ சலோ சலோங்கறான்ப்பா. ஏதோ ஹிந்தில சலோ சலோங்கறான். ராஸ்கல். அண்ணே, இது வரைக்கும் ஹிந்தி கத்து தராமலே அஷ்டமி நவமின்னு சொல்லி 2 நாள் ஓட்டிட்டோம். இப்போ மறுபடியும் ஹிந்தி கத்து கொடுக்கணும்னு போனா என்ன கத்து கொடுப்பீங்க? ஒண்ணு தெரியாதா? அது மட்டும் இல்லாம ராத்திரியில போய் அந்த பச்சை புட்டி எடுத்துட்டு வரலாம்னு பார்த்தா பூஜை ரூம் படுக்கறையா மாறிடுச்சு. அந்த பொண்ணுங்க வேற இருக்காளுங்க. இப்போ அதுக்கு ஒரே வழி. என்ன வழி? சூப்பர் ஹிந்துஸ்தானி கச்சேரி நடக்குதுன்னு இங்க டிக்கெட் வாங்கி போய் அதுங்க கிட்ட கொடுத்து அதுங்களை அழைச்சிட்டு வந்து இந்த ஹால்ல விட்டுட்டோம். வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க, போய் புட்டி எடுத்துட்டு வந்துடலாம். டண்டக்கு 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 டண்டக்கு. இவ்வளவு நாள் எங்க வச்சிருந்த? என்ன மூளைய? சலோ சலோ. என்னடா? அண்ணே அண்ணே படுவா பிச்சு போட பிச்சு. அண்ணே யாருகிட்ட? படுவா. என்ன அவன் பின்னால கை வைக்கிறான்? எனக்கு பின்னால கை வச்சா மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. கெட்ட கோபம் வரும். போங்க. चलो 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 1 2 3 4 जी 2 टिकट. எப்படியாவது நீ புட்டி எடுத்துட்டு யார் நீங்க? வழி விடுங்க. அப்பா அவனுக்கு திருப்பதியில இருந்து வரானுங்க. தெலுங்குல சொல்லுப்பா. எங்க போனாலும் இந்த மொழி பிரச்சனை நமக்கு தீர மாட்டேங்குதுப்பா. எங்களை உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எங்களுக்கு தெரியும். குழப்பாத. உங்களை எங்களுக்கு தெரியும், ஆனா எங்களை உங்களுக்கு தெரியாது. இப்ப புரியுதா? திருப்பதின்னு நினைச்சோம், பாவ கீழ்பாக்கம் போல் இருக்கு. எங்கடா அது? எதுடா? குட்டைய குழப்பாத. எங்க அந்த பச்சை பொட்டி? பச்சை பச்சை பொட்டியா? எந்த பச்சை பொட்டி? அந்த கிரீன் கலர் பச்சை பொட்டி. நாங்க அடிச்ச 1 கோடி ரூபாய் நீங்க எடுத்து போடுவோமா? எங்க அது 1 கோடி? தெரியாது. உன்னை கொண்டு பச்சை பொட்டி தானே? பச்சை பொட்டி. வாங்க, வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த பேக்? ஓ, என் பேக் எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி பச்சை போட்டி. இப்படி வாங்க.
சிரிக்கிறதுக்கு நேரம் இல்ல, உள்ள போய் அவங்கள பிடிக்கலாம். தேவையில்லை. எவ்வளவு நேரம் தான் உள்ளே இருப்பாங்க? கப்பு தாங்க முடியாம சீக்கிரமா அவங்களே வெளியே வந்துருவாங்க. இங்கே வெயிட் பண்ணுவோம். தெரியல. என்ன போலையா? இன்னும் வரலைங்க, அதான் வெயிட் வெயிட் பண்ணுங்க, உள்ளதா இருக்காங்க. இல்லீங்க, எங்களுக்கு இன்னும் வரல, அதான் வெயிட் பண்றோம். அது வல்லியா? பர்கோனஸ் வாங்கி அடிங்க, பட்ட 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 பட்டன்னு வந்துரும். சார், குழப்பாத. பொட்டி தான் போச்சு, அட்லீஸ்ட் இந்த பர்ஸா மிஞ்சட்டும். 2 நாளா சோத்துக்கே லாட்ரி. இதுல இவனுங்களை துரத்துனதுல வாயெல்லாம் நுரதள்ளி போச்சு. ஒரு மிருண்டாவது குடிப்போம். எவ்வளவு இருக்கு பாரு.